லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலை பார்த்தோம்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். மூன்றாம் ஈத்து மாடு பெண் கன்று பார்த்தோம்னா நேற்று மதியம் 3 மணி அளவில் போட்டிருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் பார்த்தோம்னா சொல்கிறாங்க. இப்போ போட்டிருக்கிறதா மூன்றாம் ஈத்து. இந்த மாட்டுக்கிட்ட பார்த்தோம்னா தொங்கு மடியாக தான் இந்த மாடு பார்த்தோம்னா மடி எடுத்திருக்கு. மாட்டோட பிறவியே பார்த்தோம்னா தொங்கு மடி தான் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. தலையீத்து இரண்டாம் ஈத்துக்கு பார்த்தோம்னா இந்த மாடு ஒரு 15 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் ஈத்துக்கும் அதே 15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்துல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல பெருவட்டான மாடு, நல்ல அழகான கன்றுக்குட்டியும் பார்த்தோம்னா ஈண்டு இருக்கு. கன்றுக்குட்டியும் பெண் கன்றுக்குட்டியா இருக்கிறதுனால நம்ம கொஞ்ச நாளைக்கு நல்ல பாலூட்டி வளர்க்குற பட்சத்துல பார்த்தோம்னா கன்றுக்குட்டியுமே நல்ல ஒரு மாடாகி வந்துடும். பெண் கன்றுக்குட்டினாலே நமக்கு பார்த்தோம்னா மாட்டுக்கிட்ட ஒரு ப்ளஸ் தான். அதுக்கே பார்த்தோம்னா சிலர் ஒரு 2000 சேர்த்தே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாடு இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவும் கம்மியான விலைக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு நேற்று சீம்பால் மட்டுமே ஒரு 5லிருந்து 5.5 லிட்டர் கறந்ததா சொல்லி விற்பனையாளர் பார்த்தோம்னா சொல்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்ல அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு தான். மாட்டில் அந்த தொங்குமடி அப்படின்றத தவிர வேற எதுலேயுமே குறையும் சொல்ல முடியாது. நல்ல அழகான மாடு, அழகான கன்றுக்குட்டி, நல்ல காம்பு போலம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லலாம். இந்த மாடு விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பார்த்தோம்னா அவைலபிளாக இருக்கு. சிலர் பார்த்தோம்னா இந்த தொங்குமடி அப்படின்றதே பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கறவை மாட்டுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கறவை கொடுத்தா போதுங்க. இந்த மாடு பார்த்தோம்னா மூன்றாம் ஈத்து மாடு தான், இளம் மாடு தான். கன்று பார்த்தோம்னா கிடாரி கன்று குட்டியா இருக்கு, பெண் கன்று குட்டியா இருக்கு. கறவை திறனும் பார்த்தோம்னா கறந்த சீம்பாலையும் காமிச்சிருக்காங்க. ஒரு 5.5 லிட்டர் பார்த்தோம்னா வந்திருக்கு. கறவை திறனும் ஒரு 15 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு குறைஞ்ச விலைக்கு பார்த்தோம்னா இது மாதிரி கிடைக்கும் போது நம்ம அந்த மாட்டை வாங்கிக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு பார்த்தோம்னா என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம்னா தெரியும். இந்த மாடு பார்த்தோம்னா ரொம்பவும் கம்மியான விலைக்கு தான் பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு. மூன்றாம் ஈத்து மாடு, பெண் கன்று மாடு, சீம்பாலே பார்த்தோம்னா ஒரு 5லிருந்து 5.5 லிட்டர் பார்த்தோம்னா வந்திருக்கு. கறவை திறன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 லிட்டர் பார்த்தோம்னா தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில பார்த்தோம்னா சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நேரில் போய் பார்த்தோ இல்லை ஆன்லைன்லேயோ பார்த்தோம்னா கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரில் போய் பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மாட்டோட காம்பில் கூட கறந்து பார்த்து கூட உங்களுக்கு பார்த்தோம்னா எடுத்துக்க சொல்கிறாங்க. மாட்டில் எந்த தப்புமே கிடையாது. மாடு பார்த்தோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பார்த்தோம்னா அவைலபிள். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு மிஸ் பண்ணிடாமல் கால் பண்ணுங்கள். ரொம்பவும் கம்மியான ரேட்டுக்கு வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. விலை அனுசரித்து தருவாங்க. இது போல உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.